ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधव परमानन्दमाधव। हरि ओम्. கீதையினுடைய 4வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம் வரையிலும் பார்த்தோம். 14வது ஸ்லோகத்தில் பகவான் எவ்வாறு தான் செய்யக்கூடிய கர்மங்கள், அந்த கர்மத்தினுடைய பலன்கள் தன்னை தீண்டாது என்பதை விளக்கமாக கூறினார். யாரொருவர் என்னை இவ்வாறு அறிந்து கொள்கின்றார்களோ, உள்ளபடி அறிந்து கொள்கின்றார்களோ, அவர்களும் கர்மத்தினுடைய பந்தங்களிலிருந்து விடுபடுகின்றனர் என்று சொன்னார். 15வது ஸ்லோகத்தில் ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிகி. அதனால கர்மத்தை முமுக்ஷுக்கள் எவ்வாறாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி, முன்பிருந்த முமுக்ஷுக்கள் எல்லாம் கூட கர்மத்தை இவ்வாறு அறிந்தே அவர்கள் இந்த கர்மத்தில் ஈடுபட்டார்கள். ஆகவே அர்ஜுனா குரு கர்மைவ தஸ்மாத்வம், ஆகவே அர்ஜுனா நீயும் செயல் புரிவாயாக, கர்மத்தை செய்வாயாக. எவ்வாறு செய்ய வேண்டும்? பூர்வைகி பூர்வத்தரும் கிருத்தம், நமக்கு முன்பிருந்தோர் எவ்வாறு கர்மங்களை நன்றாக புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செய்தார்களோ அதே போன்று நீயும் கர்மத்தை செய்ய வேண்டும் சொல்லி, இப்ப திருப்பி எவ்வாறு அந்த கர்மங்களை செய்ய வேண்டும், ஏன் கர்மங்களை முழுமையாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்பதற்கு அந்த காரணங்களை எல்லாம் சொல்கின்றார். ஏனென்றால் நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம், ஒரு மனிதனை பந்தப்படுத்துவதும் கர்மங்கள் தான், ஒரு மனிதனை விடுவிப்பதும் கர்மம் தான். மனிதன் தான் பந்தப்பட்டிருப்பதாக உணர்வது கூட கர்மங்களினால்தான். இல்லைன்னா அவனுடைய ஏற்கனவே விடுதலை பெற்று இருக்கின்றது, எந்த ஒன்றினாலும் அது பந்தப்படவில்லை. But we all feel a kind of a bondage because of karma. கர்மம் நம்மை பந்தப்படுத்துவது போன்று ஒரு உணர்வு இருக்கின்றது. Then what is called freedom? அப்ப ஞானம் என்பது அல்லது விடுதலை என்பது எது என்றால், கர்மம், கர்மத்தினுடைய பலன்களில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது. ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், மனஏவ மனுஷ்யானம் காரணம் பந்த மோக்ஷயோவன். மனமே மனிதனுடைய பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாகின்றது. அதே போன்று கர்மேவ மனுஷியானாம் பந்த மோட்ச காரணம்னு சொல்லலாம். கர்மமே மனிதர்களுடைய பந்தங்களுக்கும் மோட்சங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. Because our entire life is governed only by actions. நம்முடைய முழு வாழ்க்கையும் எதனால் சூழப்பட்டிருக்கின்றது, எது நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்னு பார்த்தோன்னா கர்மங்கள் தான். ஏன்னா மனிதர்கள் கர்மங்களை செய்யாமல் ஒரு பொழுதும் இருக்க முடியாது என்பதை கூட நாம் முன்பு பார்த்தோம். இந்த 16, 17, 18 இந்த ஸ்லோகங்களில் எல்லாம் பகவான் மீண்டும் இந்த கர்மத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக, இந்த கர்மங்களுக்கு எத்தனை கோணங்கள் இருக்கின்றது. See, there are innumerable dimensions for karma. It is endless. கர்மங்களுடைய கோணங்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாதுன்னு பகவான் இப்ப சொல்ல போறாரு. Even though the Lord has enumerated in so many ways, yet the untold stories of the karma, it continues. கர்மத்தை பற்றி விளக்கவே முடியாது.
அது கர்மம் கூட எல்லா விளக்கங்களுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. பகவானுடைய கருத்தும் கூட அது. அதனால கர்ம விஷயங்களில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கர்ம விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அநேக நேரங்களில் கவலைப்படுவோம், என்ன பிரயோஜனம்? கவனமாக இருக்க மாட்டோம். வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் பே அட்டென்ஷன். நாம கவனமாக இருந்தோம் என்றால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதைதான் பகவான் வலியுறுத்தி இதில் கூறுகின்றார். So he says that pay attention. 16, 17 முடிந்தால் இந்த 18வது ஸ்லோகத்தையும் பார்ப்போம். So 16வது ஸ்லோகம், கிம் கர்ம கிமகர்மேதி கவயோப்யத்ர மோஹிதாஹ தத்தே கர்ம பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா மோக்ஷ்யசே சுபாத். So Lord is also tirelessly teaching us. அர்ஜுனன் சொல்றார், தத்தே கர்ம பிரபக்ஷ்யாமி. தத் தத் கர்ம, அந்த கர்மத்தினுடைய ரகசியங்கள், இல்ல அந்த கர்மத்தினுடைய தத்துவங்கள், அல்லது அந்த கர்மத்தினுடைய ஸ்வரூபம், இயல்பு, இவற்றை குறித்து தே அர்ஜுனா உனக்கு பிரபக்ஷ்யாமி, உனக்கு மீண்டும் நான் கூற விரும்புகின்றேன் அல்லது கூறுவதற்கு விளைகின்றேன். யஜ்ஞாத்வா, so you should know. So கர்மத்தை செய்வது ஒன்று, கர்ம கிருத்துவான்னு சொல்றோம், கர்மத்தை செய்வது ஒன்று, பட் கர்மத்தை பற்றி புரிந்து கொள்வதுங்கிறது வேறு. அதனால யஜ்ஞாத்வா, செய்யறது மட்டும் இல்லை, பட் யூ ஷுட் நோ அபவுட் கர்மா, கர்மத்தை குறித்து நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். யஜ்ஞாத்வா, தெரிந்து கொண்டாய் என்றால் மோக்ஷசே, ஹியர் இட்செல்ஃப் யூ வில் பி லிபரேட்டட். எதிலிருந்து? அசுபாத், எல்லா அசுபங்களில் இருந்தும், எல்லா அமங்கலங்களில் இருந்தும், கர்மத்தினுடைய எல்லா விதமான பந்தங்களில் இருந்தும், அதனுடைய பலன்களில் இருந்தும் உன்னை நீ முழுமையாக விடுவித்துக் கொள்ளலாம். What a freedom. You will be continuously performing karma. Your karma won't stop. உன்னுடைய கர்மங்கள் ஒரு பொழுதும் நிற்காது. ஆனால் அந்த கர்மம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் உன்னை ஒரு பொழுதும் தீண்டாது. உன்னை முழுமையாக கர்மங்களிலிருந்து விடுவித்துக் கொள்ளலாம். அந்த ரகசியத்தை உனக்கு நான் கூறுகின்றேன். அது என்ன சொல்லும் பொழுது, கிம் கர்ம, பகவானே சொல், கிம் கர்ம, வாட் இஸ் கர்ம, கர்மம் என்றால் என்ன? கிம் அகர்ம, அகர்மம் என்றால் என்ன? கர்மம்னு செயல், ஆக்ஷன். அகர்மம் என்றால் செயலற்ற நிலை, இன்ஆக்ஷன். So what is action? What is inaction? எது கர்மம், எது கர்மமற்ற நிலை என்கின்ற இந்த விஷயத்தில், இந்த இரண்டு கர்மம் அகர்மம் என்கின்ற இந்த விஷயத்தில் அடுத்த ஸ்லோகத்தில் என்னோட ஆட் பண்ணிடுவார், விகர்மமும் ஆட் பண்ண போறது, அப்புறம் பார்ப்போம். ஸோ கர்மம் அகர்ம விஷயத்தில் கவலையாகி அத்திர மோகிதாகாது. சி கவயக, கவயகன்னு நன்கு கற்றுணர்ந்தோர், ஈவன் வைஸ் பீப்புள், ஈவன் லேர்ன்ட் பீப்புள். Api, api and artham, api means, then what to talk about all other people? That api says that even learned people are misguided or deluded. Even நன்கு கற்றுணர்ந்தவர்கள் கூட எது கர்மம் எது அகர்மம் என்கின்ற விஷயத்தில் மோகத்தை அடைந்திருக்கின்றார்கள். அப்ப சாதாரண மனிதர்களை குறித்து ஒன்னு வாட் டு டாக் அபவுட் இக்னோரண்ட் பீப்புள், அதுதான் அர்த்தம். இன்னொரு அர்த்தம்னா, இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லலாம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் சரி, ignorant people are not confused actually. அவர்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. They continue to do it. Only learned people are sometimes confused. So நிறைய படிக்க அநேக நேரங்கள் நமக்கு குழப்பங்கள் அதிகமாகும். படிக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை. People doesn't read பகவத்கீதா, அவங்களுக்கு எது கர்மம் அக்கர்மம் எது விக்கர்மங்கிறத பத்தி எல்லாம் கவலை இல்லை. நாம படிச்சுட்டு சில நேரம் ஃபாலோ பண்ண முடியாம தவிக்கிறோம் பாருங்க. Then we get more confused. But don't take this meaning. So, kavayaka api athara mogitaga means, see, even wise people are deluded. Then what to talk about an ordinary people? Now, when we say karma, just பார்க்க அந்த கர்மத்திற்கு எத்தனை முகங்கள் எல்லாம் இருக்கின்றதுன்னு
நாமளே சிந்தித்து பார்க்க வேண்டும். For a moment we should just pause and we should think about. See, generally when we say action, what it is. இப்போ வெறும் கர்மேந்திரியங்கள் இருக்கின்றது. So we have 5 கர்மேந்திரியாஸ். கர்மேந்திரியங்கள் தத்தம் கர்மங்களை செய்கின்றது. ஸோ அதையும் கர்மம்னு சொல்லலாமா இல்லையா? கர்மேந்திரியங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாவற்றையும் கர்மம்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் கர்ம. இப்போ வெறும் கர்மேந்திரியங்கள் செய்யறது மட்டும்தான் கர்மம்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் கர்மேந்திரியாஸ் மே நாட் டூ எனிதிங். ஆனா என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய ஒரு மனம் என்ன ஆகுது, மைண்ட் ஆல்வேஸ் இனிஷியேட் சம் கைண்ட் ஆஃப் அ தாட். ஸோ மனக்கிரியா, sometimes the thought of the mind is more dangerous than the performance of karma by the sense organs. கர்மேந்திரியங்களை காட்டிலும், கர்மேந்திரியங்கள் கர்மங்களை செய்வதை காட்டிலும் சில நேரம் கர்மேந்திரியங்கள் கர்மங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது மனமானது எல்லாம் ஒன்றை சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. அது ரொம்ப மகத்தான விஷயமாக இருக்கின்றது. ஸோ ஈவன் a thought of the mind, மனதில் எழக்கூடிய எண்ணங்களை எல்லாம் கூட நாம் என்ன சொல்லலாம், கர்மம்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு த்ரோ சம் பாயிண்ட்ஸ். அவ்வளவு. வேறு சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம், கர்மத்தினுடைய பலனை தான் கர்மம்னு சொல்றோம். வெறும் கர்மங்கள் மட்டுமே கர்மம் கிடையாது. Karma yields some kind of fruits, results, then such results are called karma. கர்மத்தினுடைய பலன்களை கர்மம்னு சொல்லலாம். இல்லைன்னா அந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கும் பொழுதுதான் கர்மம் ஏற்படுகின்றதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா கர்மம் கூட இருக்கலாம், கர்மத்தினுடைய பலனும் இருக்கலாம். If you are indifferent towards action and even the results, then that doesn't become a karma from the ultimate standpoint. So there is a karma, then there is a result of the karma. When the performer enjoys that result, then it becomes karma. அப்பொழுதுதான் அது கர்மமாகின்றது அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? வெறும் கர்மேந்திரியங்கள் செய்வதை கூட கர்மம்னு சொல்லலாம். மனதனுடைய சிந்தனைகளே கர்மம்னு சொல்லலாம். கர்மத்தினுடைய பலனை கர்மம்னு சொல்லலாம். அல்லது அந்த கர்மத்தினுடைய பலனானது அனுபவிக்கப்படும் பொழுது அந்த அனுபவம் ஏற்படுத்தக்கூடிய அது கர்மம்னு சொல்லலாம். இல்லைன்னா பக்தர்கள் கர்மம்னு சொன்னாலே உடனே என்ன சொல்லலாம், இது என்னுடைய கர்மம் அப்படின்னு சொன்னா சம்டைம் தி கர்மா ஆல்சோ இண்டிகேட்ஸ் ஃபேட். விதியை என்ன சொல்லுகின்றோம், கர்மம்னு சொல்லுகின்றோம். ஒரு வார்த்தைக்கு நாம எவ்வளவு அர்த்தங்கள் அதற்கு இருக்கின்றது பார். Sometimes these karmas are constructive, sometimes they are destructive. கர்மங்கள் சில நேரம் ஆக்கப்பூர்வமாக இருக்கின்றது, அதே கர்மங்கள் சில நேரம் அழிவை தேடி தரக்கூடியதாகவும் இருக்கின்றது. Sometimes karmas are progressive, sometimes they are repetitive. சில நேரம் கர்மங்கள் நம்மை உயர்த்துவதாக இருக்கின்றது, அதே நேரத்தில் கர்மம் ஒரு மனிதனை தாழ்த்துவதாகவும் இருக்கின்றது. So even for self development or self destruction, ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் கூட எது காரணமாகின்றது அப்படின்னு பார்த்தா கர்மங்களே காரணமாகி விடுகின்றது. அப்ப இவ்வளவு கர்மங்கள் என்ன இருக்கின்றது, இவ்வளவு விஷயங்கள் கர்மங்களை குறித்து இருப்பதால் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிம் கர்ம கிம கர்மேதி. பின்னாடி அவர் சொல்ல போற ககனா கர்மனோ கதின்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு. ஏன் கர்மத்தை குறித்து நாம் இவ்வளவு விரிவாக சொல்கின்றோம் என்றால், இந்த கர்மத்தினுடைய போக்கானது, கர்மத்தினுடைய முடிவானது, கர்மத்தினுடைய கதியானது எவராலும் அறிந்து முடியாதது. இட் இஸ் அன்ஃபேட்டமபிள். அதை அவ்வளவு சுலபமாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. இப்ப பகவான் இவ்வளவு சொல்றாரு. இப்ப 3வது அத்தியாயத்துல எவ்வளவோ சொல்லியிருக்கிறார் கர்மத்தை பற்றி எல்லாம் நம்ம படிச்சோம். இப்ப இங்க கூட கிம் கர்ம கிம கர்மன்னு சொல்ல போறாரு, அடுத்து விகர்ம எல்லாம் சொல்ல போறாரு. இப்ப இவ்வளவு கேட்டப்ப அர்ஜுனனுக்கு சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? உங்களுக்கு எல்லாம் ஏதாவது சந்தேகம் இருக்கா? எப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் கர்மத்தை பற்றி இல்லையோ, அதே மாதிரி அர்ஜுனனுக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? எல்லாம் கேட்டு அர்ஜுனனுக்கு 8வது அத்தியாயத்துல கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷோத்தமான்னு கேட்பான். திஸ் இஸ் வண்டர்.
having, explained everything, எது கர்மம் சொல்லியாச்சு, எது அக்கர்மம் சொல்லியாச்சு, விகர்மம் சொல்லியாச்சு. I always used to wonder, திருப்பி அர்ஜுனன் கேட்பான், கிம் தத் பிரம்ம, பகவான் பிரம்மத்தை பற்றி சொல்லாமல் இருக்கிறார், இந்த அத்தியாயத்திலே பிரம்ம. Even though all said and done, the doubt continues to remain. Clarity is not everybody's cup of tea. எட்டாவது அத்தியாயத்தில் திருப்பி கிம் கர்ம, கிம் தத் பிரம்ம, கிம் அத்தியாத்ம, கிம் கர்ம புருஷோத்தம. அங்கே பகவான் சளைக்காமல் என்ன பண்றாரு, விசர்க கர்ம சங்கீதம். அங்கே பகவான் கர்மத்திற்கு என்ன பண்ணுவார், he gives a definition. But there, the karma definition is totally different. Visarga karma samgitam சொல்வார். There, the definition for karma, he completely is a visarga is karma. There is something called sarga. Just opposite is called visarga. அங்கே எட்டாவது அத்தியாயம் வரும்பொழுது சர்க்கம்னா என்ன, விசர்க்கம்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப கவலையாக இவ்வளவு சொன்னார். அர்ஜுனனுக்கு இன்னும் கர்மத்தை குறித்து ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால் அர்ஜுனன் கேட்டான்னு கூட சொல்லலாம். அதனால்தான் கிம் கர்ம கிம கர்மேதி கவயக. ஈவன் இந்த பிகினிங் பகவத்கீதா, இதனுடைய எவ்வளவு உபதேசமும் எங்கிருந்து ஆரம்பித்தது? பிகாஸ் அர்ஜுனா வாஸ் deluded. He was under the spell of delusion. அர்ஜுனனுக்கு இந்த கர்மத்தை குறித்து ஒரு மோகம் இருந்ததா, இந்த யுத்தத்தை குறித்து ஒரு மோகம் இருந்தது. அப்படி இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிப்போமா அல்லது அவர்கள் நம்மை ஜெயிப்பார்களா, இது செய்ய வேண்டுமா? அர்ஜுனனே சொல்கின்றான், தர்ம சம்மூட சித்தாக. அர்ஜுன, பகவான் என்னுடைய மனமானது எது தர்மம், எது அதர்மம், எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்கின்ற விஷயத்தில் மோகத்தை அடைந்திருக்கின்றதுன்னு. அதையும் பகவான் இன்டைரக்ட்லி, அர்ஜுனா கவையாக, யூ ஆல்சோ a learned person. Even you are deluded இந்த பேட்டில் ஃபீல்டு, உனக்கும் கூட இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டது. அப்படி அதனால்தான் எது கர்மம் எது அக்கர்மங்கிற விஷயத்தில் நன்கு கற்று உணர்ந்தவர்கள் கூட மோகத்தை அடைந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பகவான் என்ன சொல்றாரு, therefore தத்தே கர்ம, அந்த கர்மத்தினுடைய சித்தாந்தங்களை குறித்து பிரவக்ஷியாமி, அந்த பிரவக்ஷியாமி கவனிக்கணும், பிரகர்ஷேன வக்ஷியாமி, I will deal this subject in length, not only in length but I will deal it in depth also. இது நல்ல இதனுடைய கர்மத்தினுடைய நீளத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நான் உனக்கு எடுத்து சொல்கின்றேன். யஜ்ஞாத்வா, if you understand it properly, the implementation comes along understanding. இது ரெண்டு வேறு கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் இம்ப்ளிமெண்டேஷன். See, sometimes we say that I understand but I am not able to implement. என்ன அர்த்தம்? that we have not understood. ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அதை எப்பொழுதும் நாம் செயல்படுத்துவோம். நன்றாக புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை தான் நம்மால் செயல்படுத்த முடியும். எனக்கு நன்றாக புரிகின்றது, ஆனால் என்னால் அதை செயல்படுத்த முடியவில்லைன்னா என்ன அர்த்தம்? that I am not understood ன்னு அர்த்தம். Therefore he said ஞாத்வான் என்ன அர்த்தம்? not just understanding. So a person is immediately is able to implement it also. அதை அவனால் கடைபிடிக்கவும் முடிகின்றது. அதனால ஞாத்வான் பகவான் சொல்லும்போது, if you follow, not just knowing, whatever the teachings, if you sincerely try to follow, இதை நீ பின்பற்றுவதற்கு முயற்சி செய்தால், மோக்ஷசே அசுபாத், எல்லா அசுபங்களில் இருந்தும், you make a list of அசுபாத். காலையிலே இதை சொல்லக்கூடாதுன்னா, but then you make all அசுபாஸ் in our life, all your problems. So once for all you will be relieved. So it is the greatest reliever. So அதுதான் ரொம்ப முக்கியம். Because sometimes karma is a thorn, karma is a pain. சில நேரம் கர்மம் முள் போல் இருக்கும், ஆனா அந்த முள்ளை என்ன பண்ணணும், முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்வார்கள். அப்படி if karma is a pain, if karma is a thorn, then அதுக்கு அதை எடுக்கணும்னால கூட அது வலியினால் தான் எடுக்க முடியும்.
It is like a doctor performing an operation. It is like a surgery. If your disease is one pain, sometimes the surgery is also another pain. But then that is inevitable. But அதிலிருந்து அது தவிர்க்க முடியாது. அதிலிருந்து நம்மால் ஒரு பொழுதும் தப்பிக்கவும் இயலாது. No, he is elaborating. இதை சொன்ன அப்புறம் now this 17th sloka is from the standpoint of Dharma Shastras. He just is overall, generally Dharma Shastras, what they talk about karma. Moksha Shastram is totally different. அது நம்ம அடுத்த ஸ்லோகத்துல கூட பார்ப்போம். தர்ம சாஸ்திரங்கள் இந்த கர்மத்தை குறித்து என்ன சொல்கின்றது, இந்த கர்மத்தை எவ்வாறு நமக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றது என்பதை இந்த 17வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார். கர்மணோ ஹ்யபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மணக அகர்மணஸ்ச போத்தவ்யம் கஹனா கர்மணோ கதிஹி. So 3 தடவை சொல்றார் பகவான், போத்தவ்யம் போத்தவ்யம் போத்தவ்யம். So it is actually a potential mode. One should know. போத்தவ்யம் means one must know. நீ அறிந்து ஆக வேண்டும், இது அறிந்தே தீர வேண்டும். It's a potential mode. There is no other way. அதனால எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த 3ம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மணக அபி போத்தவ்யம், எது கர்மம் என்பதை குறித்து கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். 2வது என்ன சொல்றார், விகர்மணச்ச போத்தவ்யம். எது விகர்மம் என்று சொல்கின்றோமோ அது என்னன்னு பார்ப்போம். விகர்மத்தை குறித்தும் நீ நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது என்ன, அகர்மணஸ்ச அகர்மம். சோ 3 கர்மம், விகர்மம், 3வது அகர்மம், போத்தவ்யம். இதெல்லாம் சொல்லிட்டு பகவான் என்ன சொல்றாரு, இட்ஸ் a beautiful statement. ககனா கர்மணோ கதிஹி. அதனால்தான் கவலைகாத்து அத்திர மோகிதாக. See, it goes there. கர்மத்தினுடைய கதி, கதின்னா தி எண்ட்னு கூட நீங்க சொல்லலாம். கதின்னு மீன்ஸ் கூட சொல்லலாம். கதி இஸ் ஆல்சோ மூவ்மெண்ட். இப்போ பறவை பறப்பதை கூட பறவையினுடைய கதின்னு சொல்லுவாங்க. ஸோ கதி இஸ் போத் மீன்ஸ். கதி இஸ் ஆஸ் வெல் அஸ் தி எண்ட் ஆல்சோ. அதனால கர்மத்தினுடைய வழியும் கர்மத்தினுடைய முடிவும், இந்த 2மே என்ன அர்த்தம், மிகவும் ஆழமானது. இதை அறிந்தவர்கள் கர்மத்தை குறித்து நான் முழுமையாக அறிந்து கொண்டு விட்டேன்னு கடைசி வரைக்கும் யாராலும் என்ன சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. இன்னும் when it is said, நல்ல கவனமா கேளுங்க, when Lord says ககனா கர்மணோ கதிகின்னு சொல்லும் பொழுது, what is the implication behind that statement or the implication of that statement? பகவான் சொல்றார், ஒரு மனிதன் கர்மத்தை காரணமாக வைத்துக்கொண்டு அந்த கர்மத்தை செய்யும் பொழுது அந்த மனிதன் அகங்காரத்தினால் அதிகமாக ஆடக்கூடாதுன்னு. ககனா கர்மணோ கதிகனா இதுதான் அர்த்தம். So sometimes people they do all the karmas, but அகங்காரத்துல செய்யணும். அப்ப நான் இதை செய்துட்டேன் அதை செய்துட்டேன், என்னாலதான் இதை செய்ய முடியும். இந்த அகங்காரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஆடுறோம். பகவான் சொல்றார், அமைதியா செய், ரொம்ப பணிவோடு செய்ய. சில நேரம் எவ்வளவு அமைதியாக செய்தாலும் எவ்வளவு பணிவோடு செய்தாலும் எதையும் எதிர்பாராது செய்தாலும் சுயநலமே இல்லாமல் செய்தாலும் கூட பல விமர்சனங்களுக்கு ஆரம்பிக்க நிலையில் எல்லாரும் தள்ளப்படுகின்றார்கள். Even people those who do selflessly, they are also criticized. Now what to talk about people performing actions with a sense of ego. அதனால a simple thing is, இன்னொன்னு என்ன, ககனா கர்மனோ கதிகிற இந்த கர்மம் ஒரு மனிதனை எப்பொழுதும் புரட்டி போடுன்னு தெரியாது. ஏன்னா திங்ஸ் வில் எல்லாம் பார்க்கறதுக்கு நார்மலா போயிட்டு இருக்கிற மாதிரி போகும். இந்த ககனா கர்மனோ கதிக்கு உங்க கல்யாணம் அன்னைக்கு அந்த கல்யாண போட்டோன்னு எடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும் ககனா கர்மனோ கதிக்குன்னா என்னன்னு தெரியும். அப்ப எல்லாம் பாருங்க, அந்த போட்டோல போஸ்ட் கொடுக்கும்போது எவ்வளவு நல்லா இருந்தது பாருங்க அப்படி. எப்ப இந்த கர்மம் ஜஸ்ட் an example, not that
I'm nothing against marriage or married people. I'm giving an example. எப்பொழுது எந்த கர்மம் எந்த சூழலில் நம்மை புரட்டி போடும்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. கர்மத்தில் ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஒன் இன்சிடென்ட், அவ்வளவுதான் பகவான் சொல்றாரு. ஒன் இன்சிடென்ட் கேன் சேஞ்ச் அவர் லைஃப். இட் கேன் மேக் அவர் லைஃப் ஆர் இட் கேன் மார் அவர் லைஃப். Even for Tulsidas also, it is just one incident. அவ்வளவுதான், one incident. Even in the life of great Maharishis like Vishwamitra also, it was just one incident. One incident can change our entire life. Even for our own Gurudev, it is just an incident, one incident. His whole life has a change. மாறுறதா இல்லையா? அப்போ ககனா கர்மனோ கதிகின்னா இதுதான் கர்மத்தினுடைய கதி அப்படிங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. இட் இஸ் லைக் அ பெண்டுலம். யூ ஆஸ்க் மீ, இட் இஸ் லைக் அ பெண்டுலம். விச் வே இட் வில் ஸ்விங், அது நம்மளால சொல்லவே முடியாது. அது எந்த பக்கம் போகும்னு சொல்ல, எப்ப மேல போகும் எப்பொழுது கீழே வரும்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய மூடே பாருங்க, திடீர்னு சில நேரத்துல பார்த்தோன்னு ஃபார் நோ ரீசன் வி ஆர் வெரி ஹாப்பி. No, in spite of everything, then sometimes we are unhappy. So then we should remember Gahanam Karmano Gatihi. எவ்வளவு அழகா பகவான் சொல்லி இருக்கிறார். ககனம்னு ஸ்பேஸ்னு அர்த்தம். ககனம் மீன்ஸ் ஸ்பேஸ். ககனா கர்மனோ கதி. அதனாலதான் நம்மளுடைய அது ராமரா இருந்தாலும் கிருஷ்ணரா இருந்தாலும் கூட, ஈவன் கூட அவங்களுடைய என்ன கணசியாமன்னு சொல்றாரு, அவர்களுடைய ரூபம் கூட அந்த ஆகாயத்தை போன்ற நிறம்னு சொல்றேன். பிகாஸ் இட் இஸ் வெரி 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 டீப். கர்மம் என்பது மிகவும் ஆழமானது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கர்மத்திற்கு பல கோணங்கள் பல பரிமாணங்கள் இருக்கின்றது. இட் ஹஸ் காட் so many dimensions. Now when Tejomayanji spoke on this, he gave one explanation. I always follow Swamiji's main explanations. And based on that only I just elaborate it. Generally, one karmamnu sollum பொழுது, please understand, it is chalanatmakam karma. Chalanatmakam enna, it is just a movement. கர்மம் என்றால் ஜெனரலா நம்ம பொதுவாக கர்மம்னு சொல்றது இந்த கர்மேந்திரியங்களுடைய அசைவை குறித்து சொல்லுகின்றோம். As I am talking, I know that I am very aware that I am moving my hands. என்னுடைய கைகளை எல்லாம் நான் அசைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரு அர்த்தம் சிம்பிளா கர்மம்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் ஒன்லி ஜஸ்ட் மூவ்மெண்ட், அசைவு. அதனால கீதையில பகவான் சொல்லும்போது நகி கஷ்டிக்ஷணம் அப்படி ஜாம் திஷ்டத்திய கர்ம குருத் அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது எந்த டெபினேஷன்ல சொல்றாரு அப்படின்னா சலனாத்மகம் தான் சொல்றாரு. இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க பாருங்க எவ்வளவு அசைடுங்கன்னு பார்த்துட்டே இருங்க. அந்த மானிட்டர் உள்ள இருக்க உங்களுடைய அந்த ஸ்கிரீன் கூட சும்மா தான் இருக்கும். ஆனா ஏதாவது நோண்டிட்டு தான் இருப்போம். நம்மளுக்கு நம்முடைய கை நம்ம சும்மா இருக்காது. அதை விட்டு நம்மளால சும்மா உட்கார முடியாது. அப்படி நம்மளுடைய கவர்னன்ஸ் கான்ஸ்டன்ட்லி சம் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் கீப்ஸ் ஹேப்பனிங். அது நம்மளால ஒரே ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் ஒன் டெபினிஷன் ஃபார் கர்மா. இப்ப 15வது ஸ்லோகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா இப்படிதான் அதை பார்த்துட்டே வரணும். அப்படி படிச்சாதான் நமக்கு கீதை புரியும். 15th சாப்டர்ல கூட பகவான் 15th ஸ்லோகம் இதுல சொல்லும் பொழுது கூட குரு கர்மையோ தஸ்மாத்வம் பூர்வை பூர்வதரம் கிருத்தம்னு சொன்னார். அங்க பகவான் வந்து குரு கர்மைய தஸ்மாத்வம் சொன்னார். Even in 3rd chapter, Nirakum Kur Karmatvam, Karma Jyaya Karmanaga, all these words, karma, akarma, it is all already used. 3வது chapterல பார்த்தோம். நியதம் குரு கர்மத்துவம் கர்ம ஜ்யாயோ அகர்மணக, அகர்மத்தை காட்டிலும் கர்மமானது சிறந்தது. Now, when it is said, குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வைகி பூர்வத்தரம் கிருதம்னு சொல்லும் பொழுதோ, நியதம் குரு கர்மத்துவம் சொல்லும் பொழுது the definition is not chalanatmakam. See, just any moment doesn't become karma. See, வெறும் அசைவது என்ன ஆகாது? ஒரு அர்த்தத்துல பார்த்தோம்னா அசைகிறது கர்மம்.
ஜஸ்ட் கீப் மூவிங். நான் வெறும் கை ஆட்டிங்கிறது பிரவசனம் ஆயிடாது. ஸோ ஒரு மணி நேரம் சுவாமி நல்லா கை ஆட்டினார், அதனால நீங்க சொல்ல முடியாது ரொம்ப நல்லா பேசினார்னு சொல்ல முடியுமா? ஸோ see the movement should have, behind all this movement there must be some meaning should be there. அப்ப குரு கருணையோட தஸ்மார்த்தம் அப்படின்னு சொல்ல முடியும். பகவானே பூர்வைக்கு பூர்வத்தரம் கிருத்தம்னு என்ன பண்றாரு அப்படின்னு then he adds instructions. அப்ப கர்மத்தை என்ன செய்ய வேண்டும்? எந்த விதிமுறைகளின்படி அல்லது நம்மளுடைய சாஸ்திர விகித கர்மங்கள், சாஸ்திரத்தில் என்ன கர்மங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார்களோ அந்த கர்மம். அப்படி பார்த்தா ரெண்டாவது அர்த்தம் என்ன ஆயிடும்? ஒண்ணு சலனாத்மகம், ஜஸ்ட் மூவ்மெண்ட். ரெண்டாவது பகவான் குரு கர்மேவன் சொல்லும் பொழுது when Lord says that he talks about கர்த்தவிய கர்மம் குரு. இது நம்ம பார்த்தோம். அப்ப ரெண்டாவது கர்மம் என்ன ஆயிடுறது? இது கர்மனோ அப்படி போர்த்தவியம் அப்படின்னா பகவான் சொல்லும்போது நீ கர்மத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஒண்ணு என்ன? இட் இஸ் ஜஸ்ட் மூமெண்ட். நகி கஸ்திச்சனம் அப்படி ஜாத் திருஷ்டத்தை கர்மம். ஒரு மனிதர்கள் கூட ஒரு நிமிடம் கூட எந்த கர்மத்தையும் செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு. இட் இஸ் அ ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். திருப்பி கர்மனோ அப்படி போர்த்தவியம் சொல்லும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா யூ மஸ்ட் பர்ஃபார்ம் யுவர் கர்த்தவிய கர்மம். அதை நாம ரெண்டாவது அத்தியாயத்திலையும் பார்த்தோம். கர்மண்யவாதிகாரஸ்தே மனசலேஷ கலாச்சனன்னு பகவான் அங்க சொல்லும் பொழுதோடு கூட கர்த்தவிய கர்ம நான் சொன்னேன். நான் கர்மண்யேவ அதிகாரகன்னு உன்னுடைய கர்த்தவிய கர்மத்தை மட்டும் செய்ய வேண்டும். அதுதான் நியத்தம் குரு கர்மத்துவம். வெறும் கர்மத்துவம் குருன்னு பகவான் சொல்லல. பகவான் அங்க சொல்லும் பொழுது கூட நியத்தம் குரு கர்மத்துவம். அந்த நியத்தம்ன்றது என்ன? நியத்தம் இஸ் ஆப்ளிகேட்டரி டியூட்டிஸ், உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள். அப்ப கர்மம் அப்படி போர்த்தவியம்னு என்ன அர்த்தம்? உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்கள் எது என்பதை நீ முதலில் அறிந்திருக்க வேண்டும். So first establish your own identity. Who are you? ஒரு கர்மத்தை செய்யும் பொழுது now I am a sannyasi means there must be identity. Just an identity. Losing all our identity is different. அது இது அங்க தர்மசாஸ்திரத்துல அது இல்லையே. தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் ஒன்லி ஃபார் தி பர்சன் ஹூ ஐடென்டிஃபைஸ் வித் ஈகோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஞானத்திற்கு போயிட்டு வந்து அந்த ஐடென்டிட்டி எல்லாம் இல்லை. கர்மத்துல யூ ஐடென்டிஃபை. ஸோ ஃபார் யுவர் ஓன் ஐடென்டிட்டி தென் தெர் இஸ் அ ரோல், தெர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு அடையாளம் என்பது இருக்கின்றது, ஒரு பொறுப்பு இருக்கின்றது, அவர்களுக்கென்று ஒரு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கின்றது. We all have our roles, our responsibilities. Different identities are there. Recognize your identity, your role, your responsibility, and do those karmas. So those karmas are your kartavya karmas. அதுதான் என்ன ஆகுது? சரி, எல்லாரும் ஒரே மாதிரியான கர்த்தவிய கர்மங்கள் கிடையாது. ஒவ்வொருவருடைய கர்த்தவிய கர்மங்களும் அவரவர்களுடைய அடையாளத்திற்கு ஏற்ற மாதிரி கர்த்தவிய கர்மங்கள் மாறும். அதனால இங்க சொல்லும்போது கர்மனாயப்பை போத்தவியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? We should know what is our kartavya karma. Now suppose if there is a doubt, then we should always take the instruction. Sometimes உபநிடதங்கள் சொல்றது சத்தியம் வத, தர்மம் சர, ஸ்வாத்தியாயான்ம பிரமதக, ஆச்சாரியாய பிரியம் தனமாஹுத்ய பிரஜாதந்தும் மா விபச்சேத்சி, சத்யான்ன பிரமதிதவ்யம், குஷலான்ன பிரமதிதவ்யம். there are so many instructions. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் கர்மங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை செய், இதை செய்யாது. So there is always do's and don'ts. அதையும் தாண்டி இன்னும் உனக்கு ஏதாவது கர்ம விசிகித்சாவா தர்ம விசிகித்சாவா உபனிஷத் சொல்றது, உனக்கு கர்ம விஷயத்தில் ஏதாவது விசிகித்சா, if there is a doubt in karma or dharma vichikitsa, ekatra brahmana samparishanaha yukta ayuktaha aluksha dharma kamasyu, these are all given. Then if you have doubt, then approach the feet of the great people. If you have any doubt about your own roles, responsibility, identity, should I do this, should I not do this, ஏதாவது குழப்பம் இருந்து நமக்கு இருந்தா என்ன பண்றோம்? Then you go and ask great people, seek their counseling. அவர்களுடைய அறிவுரையை கேட்கிறதுங்கிறது all put together is கர்மணக அபி போத்தவ்யம். கர்மணக அபி
Here api is also எடுத்துக்க வேண்டாம், importantly, specifically. உன்னுடைய your specific karma. What is ordained to you? So api, karmano api. Api is here also மட்டும் எடுத்துக்காம என்ன பண்ணலாம்? So you must know it. உனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மம். The karmas which is enjoined to you. Karmano api bodhavyam. Clear? இன்னும் ரெண்டாவது என்ன, அது மட்டும் கர்மத்தை மட்டும் தெரிஞ்சிருந்து பிரயோஜனம். இப்ப கர்மம்னா நான் சொல்லிட்டேன், கர்த்தவிய கர்மம்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது விகர்மணச்ச போத்தவியம். அர்ஜுனா உனக்கு எது விகர்மம்? இப்ப ஒண்ணு கர்மம்னு விதிக்கப்பட்ட கர்மம்னு அர்த்தம். அப்ப விகர்மம்னா என்ன ஆயிடும்? விகர்மம்ங்கிறது விலக்கப்பட்ட கர்மங்கள் ஆயிடும். ஸோ விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை குறித்தும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். விலக்கப்பட வேண்டிய கர்மங்களை குறித்தும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தட் வே விகர்ம மீன்ஸ் இட் இஸ் கால்ட் விபரீத கர்ம. அப்படி வச்சுக்கோங்க, வி விபரீதம்னு போட்டுடணும். இல்லைன்னா ஆச்சாரியார் சொல்ற மாதிரி விப்ரதிஷித்த கர்ம. விப்ரதிஷித்தம் வெறும் இட் இஸ் நாட் ஜஸ்ட் நிஷித்தம் இல்லை, விப்ரதிஷித்தம் அறவே செய்யக்கூடாத கர்மங்கள் விப்ரதிஷித்தம். தட் மீன்ஸ் நிஷித்த கர்மாஸ், நிஷித்த கர்மங்கள்னு சொல்றோம். எது நிஷித்த கர்மங்கள்? ஆக்ஷன் விச் ஹார்ம்ஸ் யூ. ஏதாவது ஒரு கர்மத்தை நாம் செய்ய போய் தெரிந்தே அந்த கர்ம நம்மையே இம்சிக்கலாம். இட் கேன் ஹார்ம் யூ. த கர்ம விச் யூ ஆர் பர்ஃபார்மிங் இட் மே ஹார்ம் அதர்ஸ் ஆல்சோ. நாம செய்யக்கூடிய கர்மங்கள் பிறருக்கு என்ன ஏற்படுத்தலாம்? உபத்திரவத்தினை ஏற்படுத்தலாம். இட் கேன் ஹார்ம் அதர் பீப்புள் ஆல்சோ. ஆர் இட் மே பி பிலோ ஹியூமன் டிக்னிட்டி. ஒரு கர்மத்தை நாம செய்துட்டு இது மனிதர்களுடைய அந்த நிலையிலிருந்து மனிதர்களுடைய தகுதிக்கு இது முற்றிலும் கீழான கர்மம். If you such a sense of dignity is there, it is below my dignity. I should not indulge in such karmas. This is how we should slowly educate ourselves. See, that opportunity is there. நமக்கு நாமே ஒரு படிப்பினையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்ன ஆயிடும்? ஆல் புட் டுகெதர் இஸ் கால்ட் விகர்மம்னு ஆயிடுறதா இல்லையா? ஸோ கர்மனோ அப்படி போத்தவியம், போத்தவியம் ச விகர்மணக. அப்ப மூணாவது என்ன பகவான் சொல்றார்? அகர்மஸ்ச. இப்ப இதுல கூட சொல்லும் பொழுது பாருங்க, ஸ்லோகம் கூட கவனிச்சீங்கன்னா கர்மணக அப்படி போத்தவியம். See, the karmanaga is put in sixth case. No, when it is said கர்மணக போத்தவியம், கர்மத்தினுடைய அறிய வேண்டும் இருக்கு. So the sentence is not complete. இது ராமனுடைய ராமஸ்வ போத்தவியம்னா வாட் இஸ் த மீனிங்? ராமனுடைய அறிய வேண்டும் அப்படிதான் இருக்கு ஸ்லோகம். கர்மனை போத்தவியம், கர்மத்தினுடைய அறிய வேண்டும். தென் இன் பிட்வீன் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஆர் நாட்? மிஸ் பண்ற மாதிரி தெரியறதா இல்லையா? சொன்னாதான் தெரியும் நமக்கு. இல்லைன்னா கர்மனுடைய டிரான்ஸ்லேஷன் படிச்சா நமக்கு தெரியாது. இஃப் யூ ரீட் கர்மனக போத்தவியம், certainly something is missing. அதான் கேனோபனிஷத்துல பார்த்த அத்தியாகாரியம்னு எங்க சொன்னார்? அத்தியாகாரியம் வார்த்தை எங்க சொன்னார் அப்படின்னா தேஜக அத்தியாகாரியம் அப்படின்னு சொன்னார். அந்த மின்னல் பக்கத்துல என்ன பண்ணணும்? தேஜன்னு ஒரு வார்த்தையை நீங்க சேர்த்துக்கணும்னு சொன்னாரா இல்லையா? இங்க கேட்ட மாதிரி இருக்கிறது. மின்னலுடைய ஒளி, மின்னலை போல மின்னலுடைய ஒளின்னு அத்தியாகாரியம் means you add something. So then where karmanaga bodhavyam is karmanaga tattvam api bodhavyam. So கர்மத்தினுடைய தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ன கர்மனக ஸ்வரூபம், கர்மத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்மத்தினுடைய இயல்பை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் விகர்மத்தினுடைய ஸ்வரூபம், விகர்மத்தினுடைய இயல்பு. எல்லா இடங்களிலும் என்ன ஆயிடும்? சம்திங் நீட் டு பி ஆடட். பிகாஸ் அங்கே இட் கோஸ் வித்தவுட் சேயிங். இப்ப மூணாவது என்ன? அகர்மம். அகர்மம் ஜெனரலி ஹியர் தி மீனிங் இஸ் ஃப்ரம் தி தர்மசாஸ்திரம். அதனால அகர்மங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் தூஷ்ணி பாவ. ஆச்சாரியர் சொல்லும்போது இட் தூஷ்ணி பாவம் அப்படின்னா a kind of stillness, not that kind of mental stillness எல்லாம் இல்லை. இட் இஸ் பியூர்லி born out of laziness. அகர்மன என்ன அர்த்தம்? காலையிலிருந்து வெட்டி முடிச்சுட்டு திருப்பி படுத்துருவோம்.
we are not interested in doing anything. எதையும் செய்ய வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வமே இருக்காது. இன்ஃபேக்ட் நாட் பர்ஃபார்மிங் அவர் கர்த்தவிய கர்ம இஸ் கால்ட் அகர்மம். செய்ய வேண்டிய கர்த்தவிய கர்மம், நாட் நிஷித்த கர்மங்களை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல. Sometimes a person who is lazy, he may not do any nishita karma. விபரீத கர்மங்களே பண்ணாமல் ரோல் எடுப்பார். A lazy person may not commit any sin, but we cannot glorify him. Not performing sin is one. Then கர்த்தவிய கர்மம் ஒண்ணு இருக்கா இல்லையா? செய்ய வேண்டிய கர்மங்களை செய்யலைனால என்ன ஆகும்? அதுவும் பாப்பமே ஆசிரியர் பாப்பம் தான் வரும் சொல்ல. அதனால அகர்மங்கிறது at times it is laziness. So therefore do not encourage this attitude of laziness. இது எங்க பார்த்தோம்? அகர்மம் பகவான் அகர்மையாக இருக்காதுன்னு எங்க சொன்னார்? Do you remember? இந்த ஸ்லோகம் படிச்சு பாருங்க. கர்மன் ஏவாதிகாரத்தை மா பலேஷு கதாசன மா கர்ம பலஹேதுர்போஹு மாதே சங்கோஸ்து அகர்மணி. அங்கேயே சொன்னாரா இல்லையா? மாதே சங்கோஸ்து அகர்மணி. அதுதான் முதல்ல சொல்ற. அதுக்காக கர்மத்தை செய்யாமல் இருந்து விடாதே அர்ஜுனா. அங்கே அகர்மம் செய்யாமல் இருக்க வேண்டும். He is already, all these instructions are given by the Lord. Now he says that ககனா கர்மனோ கதி. இவ்வளவும் சொல்லிட்டு கர்மனோ எப்பி போத்தவியம் போத்தவியம் ச விகர்மணக அகர்மணச்ச போத்தவியம் ககனா கர்மனோ கதிகி. உடனே அர்ஜுனன் கண்ணத்துல கைய வச்சுட்டான். இன்னும் என்ன ககனம் இருக்கு அர்ஜுனா? சாரி, இன்னும் என்ன ககனம் இருக்கு பகவான் கேட்டா என்ன சொல்றார்? பகவான் சொல்றார், ஈவன் இஃப் யூ நோ, கர்மத்தை செய்தாலும் தவறாக செய்தாலும், கர்த்தவிய கர்மத்தை செய்தாலும், கர்மங்களை தவறாக செய்தாலும், விபரீதமான கர்மங்களை செய்தாலும், கர்மங்களை செய்யாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் சொல்றாரு. மூணுமே பிரச்சனைன்னு சொல்றாரு. Even you do, there is a problem. So you only say that do, sometimes we do kartavya karma, but still instead of doing all kartavya karma, we still land in all kind of problem. Now, marriage is also kartavya karma only. Who said it is not a kartavya karma? It is a kartavya karma. And you go and earn, it is a kartavya. Man should earn udyogam purusha lakshanam. Abdin solro. That person has to go and earn. Then that is a kartavya. You do your kartavya karma, then sometimes even the kartavya karma also lands me into problem. Yes or no? நீங்களே ஆராய்ந்து பாருங்க. For no reason, we are only doing our own duty, but still we are victimized. So கர்மத்தை செய்தாலும் பிரச்சனை. Suppose விபரீதமான கர்மத்தை செய்தால் அதை விட பிரச்சனை. கர்மங்களை செய்வது ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி தெரியும், ஆனா அது எப்ப பிரச்சனையை கொடுக்கும்னு தெரியாது. மூன்றாவது, ஒண்ணுமே செய்யலாம். சரி, இது எதுக்கு இந்த கர்த்தவியம் வேண்டாம், எனக்கு விபரீத கர்மம், சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் என்ன பிரச்சனை? பகவான் சொல்றார், அதனால்தான் செய்தாலும் தவறாக செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இன் ஆல் டைமென்ஷன்ஸ் இந்த கர்மத்தினுடைய கதியை நம்மால் சொல்ல முடியாது. It is always a problematic subject. Therefore, it is a Gahana Karma. Yeah. Reason என்ன? The simple reason is all these karmas, they are directly connected to the Karta. Simple reason. Why it is Gahana Karmano Gatihi? அப்படின்னு கர்மத்தினுடைய முடிவுகள் ஏன் ஆழமானது? The karmas are connected, the actions are directly connected with the performer. Karma doesn't suffer. கர்மத்திற்கு எந்த தண்டனை இல்லை. But the one who performs the karma, then he is persecuted. Sometimes he is punished. Therefore, we should understand about karma properly, and we should perform all our duties very diligently.
diligently ரொம்ப கவனமாக நாம் நம்முடைய கர்மங்களை செய்ய வேண்டும். Then there is a beautiful sloka. See, the 18th sloka is one of the most important sloka of Bhagavad Gita. But then if you take the sloka, if you try to explain it, see, there are innumerable meanings for this sloka. இந்த ஸ்லோகங்களுக்கு எவ்வளவோ அர்த்தங்கள். Every day you read this sloka, the meaning might change. So it holds such a treasure house. But then everything cannot be explained because everybody is not in that position. Another, we will only just see the general meaning of மேலோட்டமான ஒரு விளக்கத்தை மட்டும் இந்த ஸ்லோகத்திற்கு பார்ப்போம். Then over the period of time, you yourself analyze about your own actions and the results of those actions, their அந்த செயல்கள் நம்ம மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், தென் யுவர் ஓன் ஆட்டிடியூட், இதெல்லாம் நீங்க கவனிங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஸ்லோகம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்லோகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கும். So it may not be a general meaning. So we will see only the general meaning. But over the period of time, if you keep analyzing it, if you keep contemplating on it, if you start implementing it, start following it, then this meaning of this 18th sloka will, throw a totally different meaning to you. Then what it should, then that is the meaning of that sloka. நம்ம சொல்ற அர்த்தங்கள் கிடையாது. What it reveals to you, that is the meaning of the sloka. நான் இந்த ஸ்லோகத்தை மட்டும் கிடையாது, நான் ஆக்சுவலி கீதையினுடைய 700 ஸ்லோகங்களே அப்படிதான் பார்ப்பேன். See, there is a one general explanation for all these slokas. Then much later, every sloka will throw, some kind of a meaning. What it means to you, that is the meaning of the sloka. அவ்வளவுதான். Ultimately, அது சப்ஜெக்டிவா நமக்கு என்ன அறிவிக்கின்றதோ அதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். So I will try to explain this sloka in a traditional, in general way, how it is explained. We will see it. So the in-depth meaning, that I leave it to you. You should only discover it out of your own experience. Then you will enjoy that meaning. So such a beautiful sloka. ஏன் இதை நான் இவ்வளவு சொல்றேன்னா, அவ்வளவு அழகான ஸ்லோகம். இன்னைக்கு காலையில் இந்த ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது கூட it gave me a totally different meaning, probably which I may not be able to share it because it is that particular meaning, it's holds meaningful only to me. அது எனக்கு மட்டும்தான் அதனுடைய பொருள் பொருத்தமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஸ்லோகம் ஒரு கால அளவில் உங்களுக்கு பல்வேறு அர்த்தங்களை அது உங்களுக்கு காண்பிக்கலாம். We will read this to the extent we will see more of it, probably we can see in our other classes also. कर्मण्य कर्मय पश्येत् अकर्मणि च कर्मयः सबुद्धिमान् मनुष्येषु प्रयुक्त कृत्स्न कर्म कृत. ஒரு குவான் சொல்ற மாதிரி இது ஜென்ல குவான்னு சொல்லுவார்கள். இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கர்மண் யக்கர்மய பஷ்யே அகர்மணி ச கர்மய சபுத்திமான் மனுஷ்யேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத். இதே மாதிரி எங்கேயாவது ஒரு ஸ்லோகம் பார்த்த ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் முரண்பாடுகளோடு, seemingly contradiction. There is no contradiction, but it appears to be contradicting. பார்த்தோம் 2வது அத்தியாயத்துல திடீர்னு பகவான் சொன்னார், யா நிஷா சர்வபூதான தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி தா நிஷா பஷ்யதோ முனேகே. அங்கேயும் இந்த பஷ்யத்தை, இந்த வார்த்தை வந்தது அங்கேயும்.
பஷ்யேத் அப்படின்னா பஷ்யேத் he just sees it. It is only an observation. So this is how he observes. So இது வந்து இந்த ஸ்லோகத்தை நீங்க முதல்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா it is an observation of a wise man அப்படி வச்சு இல்ல it is an observation of the scripture also. So it is just an observation. Then implementation is one part. So பஷ்யத்தக அப்படின்னா just sees it. அங்கே கூட என்ன முரண்பாடு, எது எல்லோருக்கும் இரவோ அது ஒரு முனிவனுக்கு அது பகல், எது எல்லோருக்கும் பகலோ அதை வந்து அந்த முனிவன் இரவாக பார்க்கின்றான். பார்த்தோம்னா அதே மாதிரி இங்க எதை எல்லோரும் கர்மமாக பார்க்கின்றார்களோ அதை ஞானி அகர்மமாக பார்க்கின்றார். எல்லாரும் எதை எல்லோரும் அகர்மமாக பார்க்கின்றாரோ அங்க வந்து ஞானி எப்படி பார்க்கின்றார், அதில் கர்மத்தை பார்க்கின்றார். So it is more or less these two slokas they are very similar. They are very similar. ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. But told in different context. See there also அது வந்து ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் ஞானியினுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது ஞானியுடைய லட்சணத்திற்காக அந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டது. இங்க வந்து ஏற்கனவே கர்ம விகர்ம அகர்ம சொன்னார். பட் this sloka is told by the Lord in totally in a different dimension. It is another dimension. அதனால சொல்றேன் கர்மங்களுக்கு பல்வேறு கோணங்கள் இருக்கலாம். நாம ஏற்கனவே ஒரு அகர்மம்னா என்னன்னு ஒரு அர்த்தம் பார்த்தோம். பகவான் இங்க சொல்லும்போது அகர்மத்திற்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. அகர்மம் இஸ் நாட் பர்ஃபார்மிங் எனி ஆக்ஷன் அப்படி இருக்கலாம். So here also the akarma has got totally a different meaning. Clear? No, just see the meaning. என்ன கர்மணி அகர்ம யக பஷ்யத். யக the one who, யார் ஒருவர். கர்மணி கர்மணின செயலில். செயல்னா இடையிடற்ற செயல். The actions are just flowing, non-stop action. Non-stop action. கர்மணி. But then அகர்மய பட்சேத். இடையிடற்ற செயல்களில் யார் ஒருவன் செயலற்ற நிலையை பார்க்கின்றானோ, செய்கின்றானோ, he just sees, he just observes. Another observation is, I always say that it is very, very, very important for a spiritual seeker. You have to observe anything and everything because you are constantly observed by higher beings. So observation is very important. So karmani akarma yaga pashchet. Yaar oruvan செயலில் செயலற்ற நிலையை காண்கின்றார். அதே மாதிரி அகர்மணி கர்ம யக பஷ்யத். அந்த பஷ்யத்தை அங்கேயே சேர்த்துக்க வேண்டியது. அகர்மணி அப்படின்னா செயலற்ற நிலையில் செயலை பார்க்கின்றான். ஒண்ணு வந்து செயலில் செயலற்ற நிலை. இரண்டாவது என்ன, செயலற்ற நிலையில் யார் ஒருவன் எல்லா செயல்களையும் பார்க்கின்றாரோ அவனே சபுத்திமான். சபுத்திமான். He is a wise person. அவனே அறிவுடையவன். யார்? மனுஷ்யேஷு. மனுஷ்யேஷுன்னா மனிதருள் அவனே அறிவுடையவன். மனிதர்கள். இப்ப இதுலயும் ஆச்சரியம் என்னன்னா மனுஷேஷு மனுஷேஷுங்கிறது மனிதர்கள். ஆனா புத்திமானி சிங்குலர். புத்திமானி சிங்குலர். மனுஷேஷு among all human beings. So புத்திமான் he is a rarest person. That means not everybody can see this அப்படின்னு சொல்றாரு. So the river might be flowing in front of us, but not everybody understands that river as it is. It appears to a different people in a different way. So எவ்வளவு அழகான ஸ்லோகங்கள். அதனால மனுஷியேஷு அங்கே சொல்லுவாங்க மனுஷியானும் சகசிரேஷு கஸ்தித் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இங்க மனுஷியேஷு மனுஷியேஷு among human beings அப்படின்னா that person, that individual is புத்திமான். He is a wise man. மனிதருள் அவன் அறிவுடையவன். மனிதருள் அறிவுடையோர். மனிதருள் அறிவுடையவன்.
யார்? ச யுக்தக. யுக்தகம் is very well integrated person. He is well established in all actions. Or he is very well established in karma and akarma. கர்மத்திலும் அகர்மத்திலும் அவர் என்ன பண்றார்? சரியாக நிலை பெற்றுள்ளார். Therefore he is sayuktah. Then it is said krishna karmakrit. Karmakrit is karmakrit, he has performed all actions. அவருக்கு செய்ய வேண்டியது கிருஷ்ண கம்ப்ளீட்லி டோட்டலி முழுமையாக எல்லா கர்மங்களையும் செய்தவர் ஆகின்றார். கிருஷ்ண கர்மகிருத். He has already performed all his duties, all his karmas. In 15th chapter also Lord will say கிருதகிருத்யஸ்ட பாரத. கிருதகிருத்தியம்னு சொல்றோமா இல்லையா? What ought to be done, that is already done. எது செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டது. That means what? There is nothing more to do for him. Whether he does it or he doesn't do it. செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவருக்கு என்ன கிடையாது? எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. What a state it is. Therefore it is called Krishna Karma Kritam. So if you see this sloka, first செயலில் செயலற்ற நிலை is one part. அண்ணு அப்புறம் செயலற்ற நிலையில் செயல், அவ்வளவுதான் ரெண்டு. The whole thing can be explained in two ways. ஒன்னு கர்ம சித்தாந்தத்திலிருந்து பார்ப்போம். ஃப்ரம் ச யுக்தக அப்படின்னா நீங்க ச கர்மயோக யுக்தகன்னு நீங்க போட்டுக்கலாம். Then there is another standpoint. Sir yuktagana, he is a jnana yoga yuktaga. So we will see the meaning from the standpoint of karma yoga, this sloka. Then we will see the meaning from the standpoint of jnana yoga. Jnana yogathilirundhu idanuடைய அர்த்தங்களை பார்ப்போம். அப்ப என்ன ஆகும்? இந்த கிருஷ்ண கர்ம கிருத் அப்படிங்கிறது கூட என்ன ஆகும்? கர்மயோகிக்கு கிருஷ்ண கர்ம கிருத் as a different meaning. ஞான யோகிக்கு கிருஷ்ண கர்ம கிருத்துங்கிறது கர்மயோகத்தினுடைய தாற்பயமே இட் இஸ் ஃபார் பியூரிபிகேஷன். ஸோ அங்கே கிருஷ்ண கர்ம கிருத்னா என்ன ஆயிடும்? நத்திங் மோர் டு பியூரிஃபைடு, இஸ் ஆல்ரெடி பியூரிஃபைடுன்னு அர்த்தம். When we talk about jnani, we don't talk about purification. As far as jnani is concerned, he has nothing else to do. For karma yogi, nothing more for purification. He is already purified. For jnana yogi, he is already liberated. Therefore, he need not perform any actions. புரியறதா ஒரு மேலோட்டமாக? No. Coming to first, we will take up this. நமக்கு நேரம் அதிகமா இல்லை, பட் பார்ப்போம். வாட் இஸ் தட் கர்மணி அகர்ம ஏக பஷ்யத், தட் we will take it up. யார் ஒருவன் செயலில் செயலற்ற நிலையை பார்க்கின்றான். Now when it is said, see, whenever you talk about karma, கர்மங்களை பற்றி சொல்லும் பொழுது, கர்மம் என்றாலே அது பலன்களை கொடுக்கக்கூடியது. Any action you perform, it always produces, yields some results. Clear? No, even in that result, கர்மத்தினுடைய பலன், for this ஸ்லோகா, இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்வதற்காக, you can understand that karma has got two types of results. கர்மங்கள் இரண்டு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. ஒரு பலன் ஜெனரல், அது என்னன்னா, எவ்ரி ஆக்ஷன் நியூட்டன் லா மாதிரி தான், எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எந்த கர்மத்திற்கு என்ன உண்டு? அதற்கு நேர்மறையான இல்லைன்னா எதிர்மறையான பலன்கள் உண்டு. ஸோ ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன். கர்மத்தினுடைய பலன் எப்பொழுதுமே என்ன இருக்கும்? இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ரியாக்ஷன். யூ காட் இட்? திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் கர்ம பலன். திஸ் இஸ் ஜெனரல். ரெண்டாவது அர்த்தம் என்ன? கர்ம பலனுக்கு அர்த்தம் என்ன? நான் போன ஸ்லோகத்திலே சொன்னேன், தி கர்மா இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் தி கர்த்தான்னு சொன்னேன். எல்லா கர்மங்களும் என்ன இருக்கிறது? அந்த கர்த்தாவோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் எப்பொழுதுமே ஒரு கர்மம் என்று ஒன்று இருந்தால் உடனே என்ன இருக்கணும்? தேர் மஸ்ட் பி எ பர்ஃபார்மர். கர்மத்தை
செய்பவர் என்று ஒருவர் இருக்க வேண்டும். Now, then there is a karma, there is a karta. Then third என்ன இருக்கிறது? There is a karma pala. புரியுதா? மூணு இருக்கிறத கர்த்தா, கர்ம, then கர்மத்தினுடைய பலன். Now, in this meaning என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, how this particular action and reaction is one. How this particular action affects the performer. எவ்வாறு அந்த கர்மமானது அல்லது அந்த கர்மத்தினுடைய பலனானது கர்மம் செய்பவரை பாதிக்கின்றது அல்லது தண்டிக்கின்றது. சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு கர்மம் அல்லது கர்மத்தினுடைய பலன் கர்மம் செய்பவரை பாதிக்கக்கூடியதாக இருந்தால், தண்டிக்கக்கூடியதாக இருந்தால், you got it? If the karma or the karma pala, punishes or affects the performer, then it remains only as a karma. அப்போ கர்மணி கர்மய பட்சியத் தான், கர்மணி அக்கர்மய பட்சியத்னு சொல்ல முடியாது. Please follow it. If the karma or the result of the karma, I mean result of the karma எடுத்துக்கோ, ரெண்டும் ஒண்ணுதான். If the result of the karma, கர்மத்தினுடைய பலனானது கர்மம் செய்பவரை பாதிக்கின்றது என்றால், தண்டிக்கின்றது என்றால், அது கர்மம் தானே. ஒரு மனிதன் கர்மத்தை செய்கின்றார், ஆனால் அந்த கர்மத்தினுடைய பலனானது அந்த மனிதனை பாதிக்கவில்லை, அந்த கர்மமானது அந்த மனிதனை தண்டிக்கவில்லை. He is not punished by his own karma or karma pala. Then that karma is not karma, that karma is akarma. Clear? Is it simple? So karmani akarmaya pashyet. அப்ப இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன? கர்மணி கர்மய பஷ்யேத். கர்மத்தில் கர்மம் கர்மத்தினுடைய பலனானது அவனை பாதிக்கின்றது, அவனை தண்டிக்கின்றது. அது கர்மத்தில் கர்மம். அப்போ கர்மத்தில் அக்கர்மமான அர்த்தம், கர்மம் இருக்கின்றது, ஆனால் கர்மத்தினுடைய பலன் என்ன செய்யவில்லை, கர்மத்தினுடைய பலனானது அவன் என்ன பண்ணவில்லை, அவனை தண்டிக்கவில்லை. Therefore karmani akarmaya pashyet. So there is this wise man sees, he sees somebody, this fellow is constantly doing karma, but this karma doesn't affect him. The Lord himself is surprised, Ishvara himself is surprised. He looks somebody, ஒரு ஜீவனை பார்க்கிறது, this fellow is constantly doing all the karma, but nothing affects him. பகவானே சொல்லிட்டார், நமாம் கர்மாணி லிம்பந்தி. நம்ம அவரே சொன்னார் இல்லையா, எப்படி உதாரணம் சொல்லிட்டார் பாருங்க. முதல்ல கர்மணி அக்கர்மய பஷ்யத்துக்கு தானே உதாரணம் சொல்லிட்டார். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா. அது என்ன சொன்னது? அது கர்மணி அக்கர்மய பஷ்யத். அவரே சொல்லிட்டாரா இல்லையா? முதல்ல தன்னே உதாரணமா சொல்லிட்டு அப்புறம் ஏதோ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்றார், கர்மணி அக்கர்மய பஷ்யத். Now, here karma is not inaction இல்லைங்க. இங்க கர்மாங்கிறது என்ன? It is not in the meaning of laziness கிடையாது. In fact, here akarma is itself is akama. Akama. Akama என்ன அர்த்தம்? Because that in that person is performing karma, but his state of mind is completely, he has no desirelessness. So akarma is as good as akama. சொல்லலாமா? அகர்மங்கிறது என்ன ஆயிடும்? அகர்மங்கிறது அகாமம் ஆகிவிடும். If the result do not affect the performer, it means he has no sense of doership. So absence of doership is called akarma. தான் செய்கின்றோங்கிற அந்த அகங்காரம் என்ன கிடையாது, அவன் செய்யக்கூடிய கர்மத்தில் தான் செய்கின்றோம் அப்படிங்கக்கூடிய அகங்காரம் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. What is the point number 2? See, there is no premeditated intention. ஒரு கர்மத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக என்ன பண்றது, ஏதாவது உள்நோக்கங்களை சிந்தித்துக் கொண்டு உள்நோக்கங்களை திரித்து வைத்துக் கொண்டு அவர் கர்மங்களை செய்வது கிடையாது. Sometimes most of our actions are all, behind that there will be a premeditated intention will be there. ஒரு உள்நோக்கத்தோடு
நாம் கர்மங்களை செய்வோம். பட் இங்க என்ன, பர்சன், there is no sense of doership. There is no premeditated intention. Clear? Now the third best example is, a simple example is, his karmas are not opposed to righteousness. Any karma which you perform, if it is not opposed to righteousness, righteousness, then it is not karma at all. It is akarma only. That means what? That karma doesn't punish you. You will not be affected by that karma. அந்த கர்மம் நம்மை தண்டிக்காது. அந்த கர்மத்தினால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். If you give me 5 minutes time, I will give 3 examples. Now these 3 examples are given by Swami Tejomayanji, Guruji, but then he gives a different examples, then I give different. I changed the examples, but then these are all, 3 scenario. The karmani akarmaya pashyati. For example, there is a father. அப்பா இருக்கிறாரு. அந்த அப்பா என்ன பண்றாரு, குழந்தைய வந்து அப்படியே தலைமையில ஒரு ஆனந்தமா தலைமையில தூக்குறாரு. தூக்கணும்னா அந்த குழந்தை என்ன பண்றாரு அப்படின்னு எட்டி உதைக்கிறது காலால. Kick. No, after kicking, the child also laughs. The father also laughs. அதுக்கப்புறம் அந்த அந்த குழந்தையும் சிரிக்கிறது, அந்த அப்பாவும் சிரிக்கிறது. No, who is the performer of the karma? The child performed the karma of kicking. But then who is received that kick? The father. The father is supposed to punish him, punish the child. Now the father also laughed. So now the child is not punished for the action which he or she did. The father doesn't punish. There is no intention, there is no premeditated thought in that child. There is no individuality. There is no identity. அந்த குழந்தை இடத்துல என்ன இல்லை, there is no sense of doership. அங்க நீங்க எல்லாரும் முடிச்சுட்டு எனக்கு ஒரு sense of doership இல்லைன்னு சொல்லாதீங்க. Don't take it. Therefore, I can keep kicking everybody. I can keep doing anything. I can say that I have no intention, premeditated intention. Whether you have premeditated intention or not, that you cannot decide. Karna karmano gatiye. That nature will decide. Prakriti will decide. Whether you have done something, say, I can say that I have done this. I have no premeditated intention. I have done this. I have no doership. The Krishna சொன்ன மாதிரி நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம புலேஸ் பிரகா. But just by saying this sloka, we don't become Krishna. We don't become Krishna. But then this example you understand, when the child kicks and this குழந்தைக்கு என்ன தெரியாது, there is no sense of doership. அது முதல்ல அப்பா தலையில தூக்கட்டும், தூக்கும்போது கரெக்டா என்ன பண்ணணும், இதுதான் சந்தர்ப்பம், எட்டி ஒரு உதைக்குமே என்ன பண்றது, இதெல்லாம் அது நினைக்கிறதே கிடையாது. It is so spontaneous. Therefore, the father also feels a great joy. Therefore, karmani akarmaya pashyati. Now, another simple example is your day-to-day example. A person who is sleeping next to you might snore in sleep. He must be snoring. But can you punish him? But some people are punished because of their no fault. No, that person doesn't have any intentions. There is no, he is already sleeping. Sometimes he may kick you also in his sleep. So you cannot. சமயத்துல பஸ்ல இப்ப நான் பஸ்ல போறது இல்லை ரொம்ப, ஆனா இப்ப பிளைட்ல போனாலும் இதே ப்ராப்ளம் இருக்கிறது. அப்படின்னு சம்டைம் யூ கெட் மிடில் சீட். No, people like us, we never get sleep. But unfortunately, என் பக்கத்துல இருக்க 2 பேரும் தூங்குறவங்க எனக்கு கிடைப்பாங்க. This fellow will sleep on this shoulder and this fellow will sleep on this shoulder. Then I have to go into the meditative mode. No, how can I curse that, get angry with that person? Can I punish him? Because he has no intentions of it. Knowingly, he doesn't, sleep on my shoulder. He doesn't do it. There is no sense of, ஏறு உட்கார்ந்து நடுவில் ஒரு சுவாமியார் உட்கார்ந்து இருக்கிறார், 2 பேர் பேசி வச்சுட்டு நீ அந்த தோட்டல தூக்கிட்டு நீ இந்த தோட்டல பட் there is no premeditated thought or anything. See, okay, sometimes I may feel irritated because of that I am affected. But the person
who does it, he is not affected by it. The karma doesn't affect him. Because in that, another kanavula kuda is somebody murders in a dream. But then you are not punished because there are no premeditated thought. இன்னைக்கு இவங்க கனவுல போயாவது கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டா நம்ம படுக்கிறோம். There is no premeditated. Therefore, what will happen if we start, punished for all our dream actions also? My God, and now, thank God, at least whatever the actions that we perform in the dream, we are not punished. Maybe the dreamer may be punished, but not the waker. You are not punished because karmani akarmiya pashyate. This is the second example. அதனால இதெல்லாம் நான் சாதாரண உதாரணங்கள் கொடுக்கிறேன். A deeper meaning will reveal to you. You have to discover when you grow. The third meaning, yeah, there is a soldier. There is a warrior. He is fighting for his own country. This is not a dream. This is so real. And he killed somebody. அதான் அர்ஜுனனே பண்ண சொல்றாரு. When he kills, in that killing, is there any selfishness? அவர் ஏதாவது சுயநலத்திற்காக அந்த யுத்தத்தில் கொள்றாரா? There is no personal enmity. The person whom he kills, with him there is no personal enmity. தனிப்பட்ட விரோதம் எதுவுமே கிடையாது. There is no sense of ownership also that I am killing that person. He just kills. No, that soldier is not punished for his action. But when other person kills, he is punished. அப்போ ஒரு யுத்தத்துல ஒரு யுத்தம் செய்யக்கூடியவர் இன்னொருத்தரை கொன்றாருன்னா என்ன பண்றாரு? Sometimes he is rewarded. When for your action, you are not punished. Sometimes such actions are being rewarded by the God. In all these examples நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்சுவலி என்ன அர்த்தம்? இது எல்லாமே கர்மமாக இருந்தா this becomes karma. This becomes, அதனாலதான் என்ன சொல்றோம் அப்படி. So for him karma, அப்ப இது ஸ்லோகம் என்ன அர்த்தமாயிடும்? For him karma is also akarma. Even akarma is also akarma. So அதுதான் அர்த்தம். So karma is also akarma only for. Even akarma also, even in that there are no intention. If he doesn't do anything also, akarma also, if there is no sense of doership, there is no premeditate, even akarma is also. Karma is also akarma. Akarma is also a akarma. So karmani akarmiya pashyate. This is one meaning. Now the another meaning, then akarmani karmaya pashyate, what it is, that also we will see. Take time. Probably we will see in the next class. We will complete it. I took little more time, but I wanted to complete that thought flow. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om.